என்னது? யாருக்கு யார் அப்பா? இந்த ஆதரவு இல்லாத குழந்தைக்கு நீங்க அப்பாவா? முதல்ல இறக்கி விடுங்க அவளை. விஜய், கொலகாரி பாவி. என்ன விஜய், யாரை பார்த்து கொலகாரி பாவின்னு சொல்றீங்க? உன்னை பார்த்துதான். நீ பண்ண வேலைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா எங்க அண்ணனும் அண்ணிகளும் செத்தே போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இங்க பாருங்க விஜய், தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க. சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நம்ப முடியாது. அதான் அவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே. அதுலயே தெரியுது நீ எப்பேற்பட்டவன். நான் எனக்கே தெரியாம வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதிக காரணம் காட்டி நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு ஐடியா பண்ணிருக்க. சீ, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? சொல்லு. ஆமா ஆமா, நான் தான் பண்ண போதுமா? உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போக போக பாருங்க நான் என்னெல்லாம் பண்றேன்னு. அது சரி. அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரி பேயோட என்னால வாழ முடியாது. விஜய், என்னப்பா இதெல்லாம்? தாத்தா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. விஜய், விஜய், விஜய். நல்ல வேளை, அனாமிகாவால நான் தப்பிச்சேன். சிக்கல் வரும்போது அனாமிகா தெய்வமா வந்து காப்பாத்திட்டா. கோவத்துல நான் தான் பண்ணேன்னு அவ சொன்னதும் நிஜமாவே அவதான் இதையெல்லாம் பண்ணிட்டான்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. இது போதும். இந்த விஷயத்துல இருந்து நானும் கௌதமும் இப்போதைக்கு தப்பிச்சோம். என்ன பண்ணி தொலைக்கிறது? இவங்க முன்னாடி தேடுற மாதிரி நடிச்சாகணும், இல்லைன்னா சந்தேகம். சூர்யா போன் மாதிரி இருக்கு. நாம நினைச்ச மாதிரி ராஜலட்சுமி அக்காவோட டேட் ஆஃப் பர்த் தான் வச்சிருக்கான். மேலே இது போன்ற தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.